நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு, அதாவது மிகவும் ஆழமாக யோசிக்க வைத்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் அவர்களின் முகநூல் பக்கத்தில் இருந்து அவருடைய அனுமதியோடு இந்த அ அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர இருக்கிறேன். "கனிந்து உதிர்தலே காலவிதி" அப்படின்னு அந்த தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. வாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? "இத்தனை பலகீனமான காதல் எப்படி இன்னும் பிழைத்து கிடக்கிறது? பொதுவாகவே யாருக்கெல்லாம் எளிதில் காதல் சாத்தியமாகும் என ஒரு தவறான கற்பிதம் எல்லோர் மனதிலும் உண்டு. அதில் வசதி படைத்த, அழகில் சிறந்த, திறமை வாய்ந்த, இப்படி எல்லாமே அடங்கும். இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர்களையும் ஒரு காதல் நீங்கிச் செல்லத்தான் செய்கிறது. மற்ற அனைவரையும் காட்டிலும் இவர்கள் அதிகமாகவே உடைகிறார்கள். எல்லாமே என்னிடம் இருக்கிறது, ஆனாலும் ஏன் காதல் நிலைக்கவில்லை என்ற கேள்வியில் புழுங்கி போவார்கள். இனி உன் பார்வைக்கு நான் அழகாக தெரிய மாட்டேன். என் சிறப்புத்தன்மை எதுவுமே உன்னை என்னிடம் ஈர்க்காது. எனில் இந்த உலகம் காதலுக்கு வகுத்த எல்லாமே பொய். ஒரு காதலை எந்த மெனக்கெடல்களாலும் உண்டாக்கிவிட முடியாது என்பதுதான் காதலின் அதிசயத்தன்மைக்கு காரணம். சிரிக்க சிரிக்க பேசுவதால், அறிவின் விஸ்தீரணத்தை காட்டுவதால், மணிக்கணக்காக நேரம் ஒதுக்குவதால் எல்லாம் ஒருவரை நாம் என்டர்டெயின் செய்யலாமே தவிர காதலிக்க வைக்க முடியாது. காதல் வேறு எதனாலோ பூக்கிறது. ஏன் என்பதற்கான காரணம் எவரிடமும் இல்லை. பணம், அழகு, திறமை, அக்கறை, அன்பு, கரிசனம் என எதன் கையிலும் காதலை திறந்து போடும் சாவி இல்லை. மாயம் போல நிகழ்கிறது. எளிய சொற்களை பிடித்தபடி வளர்கிறது. சாதாரண செயல்களை, சாதாரண பாவனைகளை, சாதாரண உடல் மொழியை அதிசயித்து பார்த்து ரசிக்கிறது. இதில் என்ன பிரமாதம் இருக்கிறது என்பவற்றை தலைமையில் தூக்கி கொண்டாடுகிறது. காமம் மலிந்து கிடைக்கும், உயிரை நிகராய் கேட்கும் காதல் அப்படியல்ல, அது அரிது. இந்த பதிவு கார்த்திக் அவர்களின் முகநூல் பக்கத்தில் இருந்து அவருடைய அனுமதியோடு வாசிக்கப்பட்டது. அன்பான, அற்புதமான, பேரன்பான அந்த காதலை உணர்ந்து கொள்வது என்பது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் அல்லவா? மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான பதிவோடு சந்திக்கலாம். நன்றி அன்பு நேயர்களே.